பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் பொடி பொடியாக, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு அடி பிடிக்கும், கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை எடுத்து போடுங்க. போட்டிங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், சரிங்களா? தூள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு வாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் ஒரு தண்ணிலாம் விடும், சரிங்களா? அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு கொஞ்ச நேரம் தட்டு வச்சு மூடி ஸ்லிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா தண்ணிலாம் இதுவாகி வரும் ஜூஸியாக. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க தக்காளி, சரிங்களா? அப்போ தான் வந்து அது கிரேவிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், நசுங்கும் நல்லா. நசுக்கி விட்டு நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். திருப்பியும் அந்த தண்ணிலாம் வந்திருக்கும். அப்போ வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரண்டி போட்டிங்களா, அந்த அளவு போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சள்தூள் வந்து போடலை, சரிங்களா? அது அந்த மிளகாத்தூள்லேயும் நான் மஞ்சள் போட்டனால நான் மஞ்சள் போடலை. நல்லா கலரி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சரிங்களா? நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கலரிட்டு நல்லா குத்தி அந்த ஸ்மேட்ச் ஆகணும், வெங்காயம் தக்காளி அப்படியே ஜெல் ஆகணும். அது வரைக்கும் அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படியே ஸ்மாஷ் பண்ணிகிட்டே வாங்க. சுற்றியும் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு கடாய் தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த தொக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு நான் ஒரு 1/2 சொம்பு எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க இந்த டைமில், சரிங்களா? உப்பு பார்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சரிங்களா? சேர்த்துட்டு திருப்பி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, சரிங்களா? திருப்பி தட்டை வச்சு மூடிட்டு நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு முட்டை இருக்குல்ல, அவிச்ச முட்டை அது வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதே மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த முட்டை உள்ள வந்துட்டு அந்த கிரேவியோட உப்பு காரம்லாம் இறங்கிறதுக்காக நான் இப்போ போட்டுருவேன் எப்போவுமே. நீங்கள் தொக்கு ரெடியான பிறகு கூட போடலாம், ஆனால் இப்படி போட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்புறம் திருப்பி தட்டை வச்சு மூடிட்டு எடுத்து பாருங்கள், கொஞ்சம் தொக்காயிடும், சரிங்களா? திருப்பி ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு தொக்கு சுண்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிறகு பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர், அந்த தொக்கோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், அதனால் சொல்கிறேன், சரிங்களா? கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கிரேவி தொக்காகிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னு விட்டுறேன். விட்டுனிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், லாஸ்ட்டில் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும், சரிங்களா? நல்லா கலரி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு எப்போயுமே கிள்ளி போடாதீங்க, நல்லா நசுக்கி கையில் எவ்வளோ கிள்ளி நசுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும் கருவேப்பிலைக்கு, சரிங்களா? அப்படியே தூவி விட்டுருங்க. தூவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிங்கன்னா இப்போ வந்து முக்கால்வாசி நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவு பண்ணிவிடுங்க, சரிங்களா? நல்லா சுண்டட்டும், இந்த மாதிரி சுண்டட்டும், சரிங்களா? சுண்ட பிறகு இந்த கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆகிடும்.
ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதே மாரி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மிளகு ஏன் இடிச்சு போடலன்னா, ரொம்ப காரமா ஆயிடுமேன்ட்டு நான் பண்ணல. பசங்களுக்கு ஏத்த மாரி செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சாப்பிடுறதா இருந்தா, நீங்க பெப்பர இடிச்சு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே சமையல்ல எக் தொக்கு ரெடி. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி நல்லா ருசியா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். தேங்க் யூ.